ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிஷன் தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட்ஜெட் கேட்டகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் காரோட கம்பேரிஷன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா கம்பேரிஷனுக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இது வந்து எம்பிவி, இது வந்து மினி வேன். ஏன் இந்த கம்பேரிஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பேரிஷனையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட்ஜெட் கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் வாகனம் தான் இந்த ரெண்டு வண்டியுமே. ஸோ ஈக்கோவை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் பட்ஜெட் கேட்டகரிக்குள்ளே இருந்த ஒரு 7 சீட்டர் வாகனம் அப்படின்னா அது ஈக்கோ தான். ஸோ இப்போ தான் நடுவில் வந்தது தான் இந்த ட்ரைபர்லாம். ஸோ இன்றைக்கான கம்பேரிஷனில் ஈக்கோ விசஸ் ரெனால்ட் ட்ரைபர் இது ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 10 லட்சத்துக்குள்ளே நீங்கள் 7 சீட்டர் வாகனம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிளில் ஏதோ ஒன்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு விலையிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஈக்கோ பார்த்தீங்க அப்படின்னா 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர்னு ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ 5 சீட்டர் ஏசி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 7 சீட்டர் வந்து நான் ஏசி தான். அதனால் அது பெருசாக யாரும் வாங்குறதும் இல்லை. இப்போ மேனுஃபேக்சரிங்கில் இருக்கான்னு தெரியல, ப்ரௌச்சரில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ 5 சீட்டர் ஏசி போகிறீங்கன்ற பட்சத்தில் 7,10,000 பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோடு காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே சிஎன்ஜி மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் 8,10,000 பக்கம் ஆன் ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது வரும். நான் சொல்கிறது 5 சீட்டட் மாடல், நம்ம தான் 7 சீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ட்ரைபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,60,000 பேசிக் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 10,20,000 ஆன் ரோடு காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அண்டர் 10 லேக்ஸ்க்குள்ளே ஒரு 7 சீட்டர் வாகனம் வாங்கணும்னா இந்த ரெண்டு காரை தான் வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங்கில் போயிடுவோம், அதுக்கப்புறம் இன்டீரியரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது, ஏன்னா ஈக்கோவில் சொல்கிற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஈக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மினி வேன் கேட்டகரிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஈக்கோ வரும். ஸோ எக்ஸ்டீரியரில் வந்து பெரிய லெவலுக்கு டிசைன் டீடைலிங் அப்படின்னு கிடையாது. பல வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஈக்கோ இந்த டிசைனில் தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெர்சா இருந்துச்சு. வெர்சாவில் இருந்த மைனஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளான ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரே வேரியன்ட் தான். ஸோ ஃபாக் லேம்ப் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஆக்சரிஸாக வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ட்ரைபர் சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் ஆல்சோ இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரைபரோட கம்பேர் பண்ணும்போது ஈக்கோ வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அகலமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஹைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபரோட அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக ட்ரைபர் பார்த்தீங்க அப்படின்னா 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்கோ பொறுத்த வரைக்கும் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு உள்ளே ஏறுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கோவில் தான் கஷ்டமாக இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு காரில் ஏறி உட்காந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறது ட்ரைபரில் தான். ஸோ ரியர் ப்ரொஃபைலில் வந்து பூட் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கார்லையுமே வந்து 7 சீட்டராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காரில் இந்த தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 625 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே ஈக்கோவுக்கு வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 540 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறது எந்த வெஹிக்கிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெனோ ட்ரைபரில் தான் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்ததே சீட்டிங் கம்ஃபோர்ட் தானே. வாங்க கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டோட கம்ஃபோர்ட். ஸோ ஆக்சுவலாக ஈக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி சீட்டை வந்து ஃபார்வர்டில் நவுத்த முடியும். அது மாதிரி ரிக்ளைனிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு வேனில் உட்காந்து ஓட்டினா எந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அப்ரைடான ஒரு போஸ்டரில் உட்காந்து நம்ம ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் டில்ட்டு அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் எதுவுமே இந்த மாடலில் வந்து கிடையாது. ஸோ நார்மல் மேனுவல் ஸ்டேரிங் தான், பவர் ஸ்டேரிங் கூட கிடையாது. 2023 பவர் ஸ்டேரிங் இல்லாத ஒரு காரை வாங்குவீங்களா நீங்கள்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக பவர் ஸ்டேரிங் கூட கிடையாது, மேனுவல் ஸ்டேரிங் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் டேஷ்போர்டையும் காமிச்சிடுறேன். டேஷ்போர்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு ஸ்பீடோமீட்டர் செட்டப் தான். அதுக்கப்புறம் இந்த கார் வந்து 5 சீட்டட் ஏசி உள்ள மாடல். ஸோ ஏசி அப்படிங்கிறது இந்த காரில் வந்து இருக்குது.
அடுத்ததாக இந்த காரில் மியூசிக் சிஸ்டம் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ மியூசிக் சிஸ்டமே வந்து நம்ம தான் வேணும்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அக்சரிஸாக தான் வந்து போட முடியும். ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம ட்ரைபருக்கு போவோம். ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் இருக்குது. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ டில்ட்டுமே இந்த காரில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டிரைவர் சீட் ஆஸ் யூஷுவல் எல்லா கார்களையும் பார்க்குற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவர் சீட்டாக தான் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிரைவர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் லெக்ரூம் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் பற்றி இங்கேயே நான் பேசிடுறேன். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நார்மல் எல்லா கார்லையும் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே வந்து மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புது மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்குது. புஷ் ஸ்டார்ட் பட்டனாக இருக்கட்டும், ரிமோட் சென்ட்ரல் லாக்காக இருக்கட்டும், அதுமாரி 4 டோர் பவர் விண்டோவாக இருக்கட்டும். ஏன் இதை வந்து 4 டோர் பவர் விண்டோ இருக்குன்னு சொல்கிறேன்னா ஈக்கோவில் 4 டோர் பவர் விண்டோ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காரு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈக்கோவில் வந்து ஆக்சரிஸாக தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இதோட டாப் மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் அது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ ப்ரைஸ் டிஃபரன்ஸும் இருக்குதான். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா பக்கம் விலை வித்தியாசம் அப்படிங்கிறதும் இருக்குதான். ஓகே, நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட்டை பார்ப்போம் வாங்க. ஸோ ட்ரைபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் சீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் வந்து ஸ்லைட் பண்ண முடியும். செகண்ட் ரோ சீட்டுக்கு எந்த அளவுக்கு லெக் ரூம் வேணுமோ அது மாதிரி வச்சுக்க முடியும். தேர்ட் ரோ பேசஞ்சர் உட்காந்துருக்காங்கன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி லெக் ரூம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீட்டை வந்து வைக்க முடியும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ரெனோ ட்ரைபரை வந்து ஒரு 5 சீட்டராக கன்சிடர் பண்ணிங்கனாலே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்ளைனிங் போஸ்டரோடு இருக்கும். ஸோ எந்த 5 சீட்டர்லேயும் ரிக்ளைனர் கிடையாது. இது 7 சீட்டராக இருக்கனால ரிக்ளைனிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னாலே இந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். லெக் ரூம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஹெட் ரூம் ஆல்சோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ட்ரைபரை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படியே தேர்ட் ரோ சீட்டோட கம்ஃபர்ட்டையும் காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு லெக் ரூம் எப்படி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஸோ இந்த லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹெட்ரூம் வந்து ஓகே. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இங்கே உட்கார முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த கார் வந்து பக்காவான கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு 5 சீட்டர். எக்கேஷ்னலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது இதை 7 சீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். 5 பெரியவங்க இருக்கீங்க, 2 சின்ன பசங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னைய மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இங்கே உட்கார முடியல அப்படின்னாலும் பட் ஓகே, இந்த ப்ரைஸ் கேட்டகிரிக்கு ஒரு நல்ல 7 சீட்டர் காராக இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஈக்கோ சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம். ஸோ ஈக்கோ பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங் டோராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருந்தால் இதில் டேரெக்டாக காலை வச்சு உள்ளே போகிறதுக்கு வந்து கஷ்டம். ஸோ ஃபுட்ரஸில் காலை வச்சு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ சீட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு சீட்டு மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. பட் தை சப்போர்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தை சப்போர்ட் சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை. ஹெட்ரூம் வந்து பிரச்சனையே இல்லை, நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு இந்த சீட்டில் 3 பேர் உட்காரலாம். ட்ரைபர் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெஞ்ச் சீட்டு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரியரில் ஏசி வெண்ட் அது மாதிரியான விஷயங்கள் ஈக்கோவில் கிடையாது. இதே ட்ரைபர் போகிறீங்கன்ற பட்சத்தில் ரியர்லேயும் ஏசி வெண்ட் இருக்குது. ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஈக்கோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து 7 சீட்டராக வாங்குறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 7 சீட்டரில் ஏசி அப்படிங்கிறது வராது. 5 சீட்டராக வாங்கி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 சீட்டடாக வாங்கி கன்வெர்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்லையும் ஆர்டிஓலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்சி புக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட கெப்பாசிட்டி 5 சீட்டர்னு தான் வரும், 7 சீட்டர்னு வராது. ஸோ 5 பேர் போகிறதுக்கு தகுதியான ஒரு காராக தான் ஈக்கோ இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன தான் கம்ஃபர்டபுளாக சீட்டை மாடிஃபை பண்ணாலும் இந்த கார் வந்து ஒரு 5 சீட்டட் கார் தான். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ தலை வந்து இடிக்குது, தை சப்போர்ட்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.
இதில் உட்காரும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முன்னாடி சுமோ டவேராலலாம் வந்து ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த சீட்டை வந்து பார்த்த உடனே. ஸோ அப்போலாம் வந்து இந்த சீட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 பேர் இந்த இடத்துல வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ டவேராவாக இருக்கட்டும், சுமோவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான கார்களில். ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் உட்காரத்துக்கான ஒரு சீட் அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 சீட்டட் காரை வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த கார் 7 சீட்டட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சீட்டை வந்து உங்களுக்கு 3rd ரோவில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 3rd ரோவில் வந்து போட்டு அதில் தான் நீங்கள் வந்து 7 சீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது 7 சீட்டு கூட கிடையாது, 8 பேர் அந்த காரில் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ஒரு 3 பேசஞ்சர் உட்காரலாம், சென்ட்ரல் ரோவில் ஒரு 3 பேசஞ்சர் வந்து உட்காரலாம். ஸோ இதே மாதிரி தான் அந்த கார்லேயும் ஹெட்ரூம் அப்படின்ட்டு இருந்துச்சு. என்னோட ஹைட்டுக்கு வந்து 3rd ரோவில் வந்து உட்காரவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அதை நீங்கள் சீட்டோட ஹைட்டெல்லாம் குறைச்சி நீங்கள் உட்காந்தாலுமே தை சப்போர்ட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது அந்த காரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்னதான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டராக ஈக்கோ வந்து டிசைன் பண்ணாலும் கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது 3rd ரோவில் இருக்கவே இருக்காது. ஸோ 2nd ரோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைபரில் பார்த்த மாதிரி ஃபோல்டபுள் சீட்டாக தான் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி டிசைன் பண்ணி தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 7 பேர் உட்காந்து பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சீட் எந்த காரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது ரெனோ ட்ரைபரில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 சீட்டர் காரை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கோவை ஓட்டி பார்ப்போம். ஸோ ஈக்கோவோட கீ நார்மல் மாருதி காரோட கீ தான், ரொம்ப பழைய காலத்து கீ மாதிரி இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து நம்ம டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் வந்து இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ரிஃபைன்டான ஒரு இன்ஜின். இந்த கார் வந்து ரியர் வீல் டிரைவ் கொண்ட கார். ஈக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1200 சிசி கொண்ட இன்ஜின் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இன்ஜின். இது அதிகபட்சமாக 80 பிஹெச்பி பவரும் 104.4 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ ட்ரைபரோட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ் இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக இந்த கம்பேரிஷன் பண்ணும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஈக்கோவில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ட்ரைபரில் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ட்ரைபர் வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 74 76 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 96 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ரியர் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால இன்னும் புல்லிங் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ட்ரைபரோட பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கோ வந்து புல்லிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஈக்கோவை பற்றி சொல்லிடுறேன், அடுத்து ட்ரைபரை பற்றி பார்ப்போம். ஸோ ஈக்கோ பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். இது வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போயே நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பார்த்த ரோட்டில் தான் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ அலுங்கல் குழுங்களாக இருக்குது அப்படிங்க பார்க்குறீங்க. ஏன்னா இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பட் அவுட்டர் நாய்ஸு, ஏர் நாய்ஸு, டயர் நாய்ஸ்லாம் வந்து கேபின்குள்ளே வந்து அதிகமாகவே வந்து கேட்குது. ஸோ ஈக்கோவோட ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கிடையாது. ஐடல் பொசிஷனில் வந்து ஸ்டேரிங் திருப்புறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது மேனுவல் ஸ்டேரிங் அப்படிங்கிறனால. பட் இதுவே வந்து ஹைவேஸ்லாம் பிடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த காரில் பயன்படுத்தியிருக்கிறது ஒரு மேனுவல் ஸ்டேரிங் தான். ட்ரைபர் வந்து ஐடல் பொசிஷனில் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ட்ரைபரோட கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவர்டேக் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குயிக்காகவே வந்து ஒரு ஓவர்டேக்கிங்லாம் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரியர் வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஹில் ஏரியா மாதிரியான இடங்களில் நீங்கள் ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். சேஃப்டியை பற்றி சொல்லிடுறேன். இதில் காரில் வந்து பெரிய லெவலுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஏபிஎஸ் இபிடி கொடுத்துருக்காங்க, 2 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஈக்குவலாக எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கார் வந்து கிராஷ் டெஸ்ட்லாம் வந்து 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு. ஸோ சேஃப்டியஸ்ட் காராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து டிரைவர் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக இருந்துகிட்டு இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி ஏபிஎஸ் இபிடி ஏர் பேக் போன்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா உட்பட பார்த்தீங்க அப்படின்னா டிரைவரில் இருக்குது. ஓகே, இந்த வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயம் ஒன்று தான். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் டிரைவரோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ டிரைவரோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத டிரைவரை ஓட்டிக்கிட்டே பேசலாம் வாங்க. ஸோ இதான் டிரைவரோட கீ. ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு கீன்னு சொல்லிடலாம். புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கக்கூடிய கார் தான் இது. ஈக்கோலேருந்து எனக்கு டிரைவரில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா,
இன்ஜினோட நாய்ஸ். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து கேபின்குள்ளே வந்து கேட்குது. ரொம்ப இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ரைபரில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹில் ஸ்டேஷனில் 7 பேர்லாம் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈக்கோ அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக ட்ரைபர் வந்து ஓட்ட முடியாது. ஓவர்டேக்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி தான் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ட்ரைபரோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 100, 120லாம் போய் கார்னர் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல கான்ஃபிடண்ட்டாகவே நம்மளால் கார்னர் பண்ண முடியுது ட்ரைபரை பொறுத்த வரைக்கும். பட் ஈக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஈக்கோவில். ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது அது வந்து ட்ரைபர் தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ட்ரைபர் வந்து ஒரு எம்பிவி. ஸோ அதனால் இந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, பாடி ரோல் இதெல்லாம் வந்து கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஈக்கோ வந்து ஒரு வேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வண்டியை வந்து நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து ஈக்கோவில் எதிர்பார்க்காதீங்க. நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி சேஃப்டியுமே ஈக்கோவில் வந்து கிடையாது. ஸோ எனக்கு ட்ரைபரில் மைனஸாக பட்ட விஷயம் ஒன்று தான், அது இந்த வெஹிக்கிளோட இன்ஜின். ஸோ ஒரு 1 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக டர்போ இன்ஜின் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கைகரில் இருக்கக்கூடிய டர்போ இன்ஜின் இந்த வெஹிக்கிளில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கார் கிட்டத்தட்ட எர்டிகா அதே மாதிரி கேரன்ஸுக்கு போட்டி போடுற அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் மட்டும்தான் இந்த காருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லுவேன். மைலேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். ட்ரைவரும் சரி ஈக்கோவுமே சரி 15 கிலோமீட்டர் ஆவரேஜாக வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ நான் அந்த ஓனர்கிட்டையுமே கேட்டேன். அதுமாதிரி காலையில் 7 சீட்டரோட வீடியோ எடுத்தோம். அந்த ஓனர்கிட்டையுமே கேட்டேன். 15 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து ஈக்கோ கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் டிரைவரை பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டியிருக்கேன். 17, 18 கிலோமீட்டர் கூட ஹைவேஸில் கொடுக்குது. சில கார் வந்து 15 கிலோமீட்டர் கூட மைலேஜ் வந்து கொடுக்குது. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் 2 காருமே 15 கிலோமீட்டர் ஆவரேஜான மைலேஜ் அப்படின்றத எதிர்பாருங்க. ஈக்கோவில் சிஎன்ஜி அப்படின்ற மாடலுமே இருக்குது. ஸோ சிஎன்ஜி போகிறீங்கன்ற பட்சத்தில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராகவே இருக்கும். ஆல்மோஸ்ட் 26, 27 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு அந்த கார் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய ஈக்கோவை காருன்னு சொல்லியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு மினி வேன் தான். இந்த வீடியோ வந்து முழுக்க டிரைவருக்கு சாதகமாகவே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து உனக்கு ரெனால்ட் வந்து பணம் கொடுத்துட்டான் அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்லாம் பேசாதீங்க. ரெண்டுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கார் தான். அதை எடுத்துகிட்டு வந்து தான் நான் வீடியோ வந்து பண்ணுறேன். ட்ரைபரில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஈக்கோவோட கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஒன்று ப்ரைஸ் வந்து ஈக்கோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தாலும் பேஸ் வேரியன்ட், ஏன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஈக்கோவில் ஒன்றுமே கிடையாது. 5 சீட்டர் ஏசியே நீங்கள் போனாலும். ஸோ பேஸ் வேரியண்ட்டு ட்ரைபரா இல்லை பேஸ் வேரியண்ட் ஈக்கோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே நான் ட்ரைபரை தான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா தான் வந்து விலை வந்து ட்ரைபர் வந்து ஆன்ரோடு காஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 7,60,000 ரூபா பக்கம் வருது ட்ரைபரு. இதே 5 சீட்டர் ஏசி உள்ள மாடல் ஈக்கோ போனீங்க அப்படின்னா 7,10,000 ரூபா வருது. ஸோ 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி யூசேஜுக்கான காராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைபரே வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைனலி இந்த கார் யாருக்கானது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி யூசேஜுக்கு எந்த கார் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரெனோ ட்ரைபர் தான். ஸோ ட்ரைபர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ரிலேட்டடாக ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பார்த்தாலும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 3rd ரோ சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு அடல்ட் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம், எப்போயாவது 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு கார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெனோ ட்ரைபரை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஈக்கோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி பர்பஸ்க்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சில பேர் கடை வச்சுருப்பீங்க, கடைக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு காராக இருக்கணும். ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறது, இல்லை தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா கேட்டரிங் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்களுக்கெலாம் இந்த கார் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 7 பேர் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு காராக வேணும் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ரெனோ ட்ரைபர் போங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.